திருப்பதிக்கு தான் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து செக்இன் கவுண்டர்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ மேலே ஹில் ஸ்டேஷன் மேலே ஏற போகிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே மேலே போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேலே போகிறதுக்கு உங்களுக்கு மினிமம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளுக்கு வந்து பெனால்ட்டி ஃபைன் பண்ணுவாங்க. அதை பார்த்து மெதுவாக போய்க்கோங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நடுவில் வந்து கோவில் இருக்குது, அங்கே ஸ்டாப் பண்ணி சாமி கும்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நீங்கள் எங்கேயாவது ரெஸ்ட் ரூம்ஸ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போய்க்கலாம். பட் 30 மினிட்ஸ் கம்மியாக வந்து நீங்கள் மேலே ரீச் ஆகக்கூடாது. மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் இது தான். இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம் புக் பண்ணுறது தான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ரூம் புக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஆர்பி கவுண்டர்ஸ் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணணும். நம்மளோட ரூம் அலாட்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ரூம் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அகாமடேஷனுக்கு போகலாம். ஸோ நமக்கு அலாட்டாக இருந்த அகாமடேஷன் இது தான். இந்த அகாமடேஷன் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் எப்படி அகாமடேஷன் புக் பண்ணணும், எங்கே போகணும், எந்த இடத்துல கவுண்டர் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். என்னோட தரிசனம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே தான். பட் ஆனால் நான் வந்து சாட்டர்டேவே போயிட்டேன். சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு ரூமில் போய்ட்டு லக்கேஜ்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக வந்து தம்பியை கூட்டிகிட்டு மொட்டை அடிக்க நான் பக்கத்துலேயே போயிட்டேன். தம்பிக்கு மொட்டை அடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா அகாமடேஷன் பக்கத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறது 24/7 கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஸோ நான் இருந்த அந்த அகாமடேஷன் கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அந்த கவுண்டர் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ ஒன்றும் ஒரு பெரிய ரஷ் இல்லை. ஸோ போயிட்டு மொட்டை அடிக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்படின்னா அவங்க அடிச்சு விடுறாங்க. ஸோ அடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லி அடிங்க. ஸோ பார்த்து பத்திரமா அடிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் தம்பிக்கு அடிக்கும்போது எந்த இன்ஜுரி இல்லை. அதனால் பார்த்து பத்திரமா அடிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. குழந்தைங்க ஆட்டாமல் பார்த்துக்கோங்க. ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்க பைப்லேயே தண்ணியெலாம் நனைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அதை நனைச்சிக்கலாம். ஸோ மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கூட குளிச்சிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பக்கத்துலேயே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. ஸோ தம்பிக்கு மொட்டை அடித்து முடிச்சுட்டு ரூம் போயிட்டு நைட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். ஸோ வெளியில் வந்தால் அக்காமடேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா அந்த மெயின் ரோடு பக்கமாக வந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, இட்லி, டிஃபன் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்ட ஹோட்டல் இது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஃபுட்டு நல்லாவும் இருந்தது. அதே வந்து கொஞ்சம் தள்ளு அதோட கொஞ்சம் கீழே அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் போகிற பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து எல்லாமே ஃபுட் ஷாப் தான். ஸோ உங்களுக்கு இப்போ டிஃபன் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா கீழே உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போனோம். ஸோ சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா இன்னும் வந்து பில்டிங்கில் வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்கெயின் பண்ணாலும் கொடுத்துட்றாங்க. அவங்க சொல்கிற ரேட்டில் வந்து நீங்கள் 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் கம்மியாக கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டே மார்னிங் வந்து சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சாமி பார்க்க போகிறதுக்கு அகாமடேஷன் இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போய் இறங்கணும்னா இறங்கிக்கலாம், ஃப்ரீ தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ நான் அங்கேருந்து வந்து சாமி பார்க்க உள்ளே போகலான்ட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே பார்க்கிங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. காரில் வந்தீங்கன்னா காரை கொண்டு வந்துட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சாமி பார்த்துட்டு ஒரு நாள் கழிச்சு கூட வந்து எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் உள்ளே போகணும். ஸோ நான் வந்து பிஹெச் கேண்டிடேட் ஐடி கார்டு வச்சிருந்ததால் நான் என்ன பண்ணேன், பேட்டரி காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பேட்டரி கார் வந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ பேட்டரி காரில் போகணும் அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கணும், இல்லை மெடிக்கல் பேஷண்ட்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா பிஹெச் கேண்டிடேட்டாக இருக்கணும். பிஹெச் கேண்டிடேட் இருந்தால் ஐடி கார்டு காட்டிங்க அப்படின்னா உங்களை அவங்க பேட்டரி காரில் கூப்பிட்டு போயிட்டு கோவிலோட என்ட்ரன்ஸில் கொண்டு விடுவாங்க. சாமி பார்த்து முடிச்சுட்டு ஸோ இது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வாங்கிட்டு வெளியில் வர கவுண்டர், அப்படி இந்த பக்கம் கொஞ்சம் ரைட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதான கவுண்டர் அந்த பக்கம் போகும். ஸோ நீங்கள் அங்கே போய் அன்னதானம் பார்க்கலாம். ஈவினிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 o'clock அந்த மாதிரி பூஜையெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து அவங்க டெய்லி ஏதோ ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல. ஸோ அது வந்து நம்ம போன டைமில் எதுவும் இல்லை, ஓப்பனாகவே இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் சாமி வந்துட்டு கோவிலை சுற்றி தூக்கிட்டு வராங்க. ஸோ அது வந்து டெய்லியுமே அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. தூக்கிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு அவங்க அந்த விளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து மறுபடியும் கோவிலை சுற்றி வராங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜை வந்து ஒரு 1/2 hour பண்ணுறாங்க. 1/2 hour பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு கோவிலை சுற்றி தூக்கிட்டு வந்து மறுபடியும் அந்த பூஜை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க.
கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ கிளம்பலாம், கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னதான கவுண்டரில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு ஸோ கீழே இறங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஸோ அன்னதான கவுண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக வெளியில் வந்துட்டு மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறதுக்காக வந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்டு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வெளியில் வந்து கேட்டிங்கனாவே கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான கவுண்டர் இருக்குது. அது மெயின் ரோட்டில் வந்தீங்கனாலும் தெரியும். நீங்கள் உள்ளே இருந்து சாமி கும்பிட்டு லட்டு வாங்குற கவுண்டர்லேருந்து ரைட் சைட்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னதானத்தோட பில்டிங். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ 40 மினிட்ஸ் வந்து டைம் வந்து மேலே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவோட இந்த திருப்பதி விலாக் வந்து முடியுது. ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள்.